எனக்கு 5000 வந்திருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு. என் மனசு திருப்தியாக காய்கெல்லாம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறேன். ஐயா கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கெல்லாம் காலையில் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கடத்தை அடைப்போம், இல்லைன்னா ஒரு வீட்டு வாடகை கட்டையாச்சும் யூஸ் ஆகுது. ஏதோ ஒரு செலவுக்கு உதவியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சேவையை ரொம்ப புனிதமாக நாங்கள் நினைக்கிறோம். 5000 போடுறது ரொம்ப சந்தோஷம்தான் அவர் கொடுத்தது. வீட்டு குடும்ப செலவுக்கு ஆகும், ஏதோ ஒரு யூஸ் ஆகும் நமக்கு. மாதம் கட்டுறது ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் செலவு ஆகுது. எங்கள் நடுத்தர மக்களுக்கு 5000 பெரிய விஷயம் இல்லைங்களா? வீடு இவர் தான் வருவார், யாரும் வர முடியாதுயா. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அம்மா வணக்கம்மா. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இந்த மாதம் 5000 போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்துச்சா? வந்ததில் எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு காலையில் 5000 வந்துடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எது நினச்சி கூட பார்க்கவே இல்லை, இவ்வளோ பேர் அமௌண்ட் எங்கள் இதில் வந்து சேரும்னு. இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே இப்போ அக்கா தங்கச்சிகளில் யாரையும் பார்க்குறது இல்லை. ஆனால் ஒரு சிஎம்மாக இருந்து அவர் எங்களை இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருந்து இந்த 2 மாதம் உண்டான காசு முன்னாடியே போட்டதால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். கொடுத்துருக்காரு ஐயா, கொடுத்துருக்காரு ஐயா. 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. என் மனசு திருப்தியாக காய்கெல்லாம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறேன். ஐயா கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு 5000 வந்திருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு. நல்ல மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த டைமில் போட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காசு கிடச்சா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். எனக்கெல்லாம் காலையில் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கடத்தை அடைப்போம், இல்லைன்னா ஒரு வீட்டு வாடகை கட்டையாச்சும் யூஸ் ஆகுது. மருமக எழுதி கொடுத்தா, 1க்கு 2 வாட்டி எழுதி கொடுத்தா. ஆனாலும் 2 வாட்டியும் வந்தால் அந்த பாம்பு என்ன பண்ணாங்களோ தெரியல, வரவே இல்லை. எங்களுக்கு வரல. முதியோர் பென்ஷனும் வாங்கியிருந்தேன். எம்ஜிஆர் பேரிலேருந்து 81லேருந்து முதியோர் பென்ஷன் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி 3 வருஷமாக நான் முதியோர் பென்ஷனே இல்லை. வந்துடுச்சிங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ மாத கடைசியில் ஒரு 5000 ரூபாய் வந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு உதவியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் நாங்கள். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ அடுத்த மாதத்துலேருந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கேஸ் போட்டிருக்காங்க. அதை அவர் முன்னாடியே மக்களுக்காக கொடுத்துருக்காரு. இந்த சேவையை ரொம்ப புனிதமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ அந்த 1000 ரூபான்றது இல்லாத பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது. இருக்கப்பட்டவங்களுக்கு தான் அது 1000 ரூபா ஒரு அசால்ட்டாக போயிடுது. இல்லாத பட்டவங்களுக்கு 1000 ரூபா கண்டிப்பாக தேவைப்படுது. மேலும் மேலும் அவர் கொடுக்கறதுக்கு நாங்கள் அவர் ஆட்சி போட்டு திருப்பி ஓட்டு போட்டு அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க வைப்போம். எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். எனக்குலாம் சந்தோஷம்தான். 5000 வந்தது. மாதம் 1000 வர்றது கன்ஃபார்ம் தான். மீண்டும் ஆட்சி சூரியன் தான் வரணும். எனக்குலாம் அது ஒரு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் நின்றுச்சு, இப்போ தான் வந்திருக்கு. அந்த 1000 ரூபாய் வாங்கி என்ன ஒரு நாளைக்கு என்னாயா வாங்க முடியும்? அந்த 1000 ரூபாய் வாங்கி இப்போ எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டாங்க. பால் விலையிலேருந்து காய்கறி விலையிலேருந்து எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்து அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? 1000 ரூபாய் எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ என்னென்னா, இப்போ மாதம் 1000 ரூபாய் எடுத்து அந்த ஒரு மாதம் பூரா நாங்கள் வச்சு சாப்பிட முடியுமா? 1000 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு செலவாகுது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகுது. சாப்பாடு செலவு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுது. அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? எங்கள் வரி பணத்தை வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன பேசுகிறது? சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால இருந்தாலும் எலெக்ஷன் வர்றதுனால 3 மாதம் காசு சேர்த்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம்தான். 32 மாதம் வரைக்கும் போடலை. இப்போ லாஸ்ட் எண்டில் எலெக்ஷன் வருது. ஏப்ரலில் எலெக்ஷனாக போடுறாங்கல்ல. அவங்க ஆரம்பத்துலேருந்து ஆட்சி மே மாதம் வந்தாங்க. ஜூலையில் ஆகஸ்ட்டில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, போடல. 32 மாதம் கழிச்சு இப்போ 5000 போனால் எலெக்ஷனுக்காக போகிறாங்க. பீகாரில் 10000 போட்டாங்க, இப்போ இவங்க 5000 போடுறாங்க. 5000 போடுறது ரொம்ப சந்தோஷம்தான் அவர் கொடுத்தது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தா வரல, 2வது எழுதி கொடுத்தா வரல சார். இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் உள்ளவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் வருது. அப்போ நாங்கள் சாதாரண பொதுமக்கள் தான், எங்களுக்கு வரல.
அப்போ அவங்கன்னா சேலரி எவ்வளோ வாங்குவாங்க சொல்லுங்கள்? கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு வரல, அப்போ எங்களுக்கு வரக்கூடாதா சாதாரண ஆள்? நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, அது எப்படி சார்? ஓட்டு எப்படி போட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்திருக்கு, எங்களுக்கு மட்டும் வரல. ஏன் வரல? எழுதி போட்டு வேலையை விட்டுட்டு நாங்கள் போய் 1 மணி நேரம் நின்று வெயிட் பண்ணி எழுதி போட்டு வந்தோம், வரவே இல்லை. அது என்ன காரணம்? போட்ட இடத்துல என்ன சொன்னாங்க? எழுதி போட்ட இடத்துல வீட்டு அட்ரஸ் எல்லாமே, பேங்க் புக்கு எல்லாமே கொடுத்தோம், வரவே இல்லை. அது எழுது கொடுத்த இடத்துல கொடுத்தாங்களா இல்லை குப்பில் போட்டாங்களா தெரியாது. ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். எல்லாரும் இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த 5000 வர ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க வேறு யாரோ கேஸ் போடுறாங்க, அதனால தான் இந்த 5000 ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சார். இந்த 5000 வரனால எல்லாருக்கும் யூஸ், இந்த நல்லா செலவு பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஒரு நாள் இது வந்து மாதம் செலவு பண்ணுவாங்க கொஞ்சம். சரி, அதில் அந்த 5000 வரும், அந்த 5000 ரூபாய் வீட்டு வரைக்கோ இல்லை குழம்பு செலவுக்கோ எதுக்குன்னா வச்சுலாம். இது மொத்தமாக வர ஒரே மூட்டை காலி பண்ணிடுறாங்க ஜனங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் செய்யறது. இதே போல் மேலும் மேலும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க சார். ஸ்டாலின் சார், எங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வரல, மாதம் உதவி காசும் வரல, எதுவுமே வரல. சும்மா நீங்கள் இந்த ஆட்சி வர்றதுக்காக நான் 5000 போட்டுக்கிறேன், மக்களில் வாங்கிக்கோங்க அப்படி இப்படி பண்ணிங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. மாதம் 1 மாதம் கூட இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட வரல. ரேஷன் கார்டுலேயும் வரல, முதல் காசும் வரல, எதுவுமே வரல. அப்புறம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறாங்க? யாருமே கொடுக்குறதில்ல. அப்புறம் எப்படி நாங்கள் வந்து இப்போ வந்து 5000 ரூபாய் போட்டுக்கிறோம், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மெசேஜ் வந்துச்சான்னு கேட்டால் எப்படி வரும் சொல்லுங்கள்? வந்திருக்கு, அது இப்போ அரசியலை பற்றி அதனால தான் போட்டிருக்காங்க, மற்றபடி வந்து போடலை. ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் வரவே இல்லை. இப்போ தான் நான் 2 மாதமாக தான் வாங்கிட்டு இருக்கேன். முன்னாடி நான் 4 டைமு அப்ளை பண்ண வரவே இல்லை. இப்போ எல்லா மகளிருக்கும் போடுறாங்கன்னா எல்லாம் அரசியல் தான், அரசியலுக்கு வேண்டி தான் இது போடணும்னு முன்கூட்டியே அவங்க அறிவித்தாங்க. அப்போ எப்போ போட்டிருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்து கட்டத்திலேருந்து எல்லா மகளிருக்குமே போட்டிருக்கணும். சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மந்த்து தான் எல்லா லேடிஸ்க்குமே வருது. எனக்குமே இப்போ ஒரு 3 மந்த்து, இந்த விட 3 மந்த்து. இப்போ போய் நான் எனக்கு விவரம் ஆக்சுவலி தெரியல எனக்கு. இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அக்கௌண்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ வந்தது. ஓகே, பரவாயில்ல, இது மாதிரி பெட்டராக பண்ணால் ஓகே தான். வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா மகளிர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ முடியாமல் இருக்காங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் நாங்கள் தினந்தோறும் கூலிக்கு தான் போயிட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை தான் செய்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்குது, பரவாயில்ல. மாதம் 5000 ரூபா பெண்களோட நலன் கருதி பெண்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வர்றார் தலைவர். இது வரைக்கும் பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. குழந்தைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பொம்பளை படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா நிறைய செஞ்சுட்டு வர்றாரு. இன்னும் 2 மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் ஆரம்பித்தா போட முடியாது, தொகை நின்று போயிடும், அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக 5000 ரூபா போட்டிருக்காரு. மகளிர்லாம் சந்தோஷமாக பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், அவங்க கூட்டம் தான், எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த 5000 எந்த அளவுக்கு குடும்ப செலவு உங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்கம்மா? இல்லை, 1 மாதத்துக்கு தேவையான சாமான் வாங்கலாம். நம்ம இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்கலாம். இந்த 5000 ரூபா பெனிஃபிட்டாக இருக்குது. கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், மல்லிகை சாமான் வாங்கலாம். இந்த 2 மாதத்துக்கு உண்டான மளிகை சாமான் வாங்கலாம் தாராளமாக. அது பத்தாது. அது குடும்ப செலவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன செலவுக்கு எடுத்து இது பண்ணலாம், அதுதான். மற்றபடி வந்து எல்லா இதுவும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா நகையெல்லாம் வச்சுருக்கிறேன், அதுக்கு வட்டியை கட்டுவேன், அதுதான் சந்தோஷம். வேறு என்ன நம்மளுக்கு? அது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதம் கட்டுறது ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் செலவு ஆகுது, கரெக்டாக இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ உடம்பு சரியில்லைனாலும் பார்த்துக்கலாம், சாப்பாட்டுக்கு நம்ம எங்கன்னா போனோம்னா தான் நம்மளுக்கு செலவுக்கு உதவுது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, கை செலவுக்கு உதவுது. அந்த 1000 ரூபா வருது, பரவாயில்லப்பா, இந்த மாதம் 1000 ரூபா வருது, நம்ம கை செலவுக்கு உதவுதுன்னு நம்பி இருக்கிறோம். வீட்டு குடும்ப செலவுக்கு ஆகும், ஏதோ ஒரு யூஸ் ஆகும் நம்மளுக்கு. 5000 ரூபாய் ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும். இந்த டைமில் லாஸ்ட் மாதம் கடைசி எல்லாருக்கும் ஒர்க் தான். அது நல்லா ஆச்சு தான் நடத்துவார் முக ஸ்டாலின், தப்பாக எதுவும் நடத்தலை. 5000 ரூபா ஒர்க் தான். ஆனால் வந்து 5000 ரூபான்றது நம்ம இன்றைய விலைவாசிக்கு அதெல்லாம் வந்து பத்துறது சங்கடம் தான். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கே ஒரு 500 ரூபா மாற்றினாலே எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 5000 ரூபா கொடுத்தது சந்தோஷம்தான், அவ்வளோதான். அது கொடுத்தது நாங்கள் கொடுக்குறது. நான் என்ன, எங்கள் அண்ணன் தம்பிங்க கூட அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டாக டானு 14ஆம் தேதி 14ஆம் தேதி எங்கள் அக்கௌண்ட்டு காசு வந்துடும். நாங்கள் 15ஆம் தேதி அந்த காசை நாங்கள் எடுத்து வீட்டுக்கோ ஏதாவது தேவைக்கோ செலவுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த 1000 ரூபா அவர் கொடுக்கறதுக்காக அவருக்கு நான் நன்றி தான் சொல்கிறேன். அம்மா அப்பா கூட அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து இந்த நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எங்கள் நடுத்தர மக்களுக்கு 5000ன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்படின்னும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதில் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யன்ற இது எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது.
மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் மாதம் 1000 ரூபா தரது 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும்னு சொல்கிறாரு. அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. 2000 ரூபா கொடுத்தாருன்னா அடுத்த 5 ஆண்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்குவார். கடன் வாங்கி தான் சார் கொடுத்துருக்காரு. அப்போ வருமானத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் ஒன்றும் மக்களுக்கு பெனிஃபிட் இல்லைல்ல. உயர்த்தி தந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் 2000 ரூபான்றது குடும்ப செலவுக்கு கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. அதை நாங்கள் வரவே இருக்கிறோம். இன்னொரு செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த வாட்டி அவர் தான் ஆட்சி அமைப்பாருன்றது எந்த அளவு மாற்றமும் இல்லை. மகளிர் அனைவரும் திமுக தான் இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்கன்றது 100% உண்மை. 2000 ரூபா கொடுக்குறது ரொம்ப, இப்போ வந்து 1000 ரூபா கொடுத்தது ஒரு உதவி தான். ஒரு சிலிண்டர் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரி செலவு, ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரினா எதாக இருக்கலாம், அர்ஜென்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது ஒரு என்ன தான் வேலைக்கு போனாலும் நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ 2000 ரூபா கொடுத்தா அதோட மகிழ்ச்சி தான். எல்லாருக்கும் கொடுத்தா மகிழ்ச்சி தான். எல்லா மகளிருக்கும் கொடுக்கணும். ஏன்னா போன டிப்பு அறிவிச்சதுக்கப்புறம் அப்போ ஸ்டார்டிங்கில் யாருக்கும் கொடுக்கல. அது மாதிரி வந்து முதல்ல இருந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து கொடுக்கணும். இவங்க வந்து அரசியல் கொண்டே கொடுக்கல. யாரையும் நான் இதுவும் பற்றி சார்ந்து சொல்லலை. அது வந்து முதல்ல இருந்து கொடுத்துருக்கணும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு எனக்கு தோன்றது என்னன்னா அரசியல்னால இப்போ கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுவே கட்டத்திலேருந்து கொடுத்துருந்தா இன்னும் மகிழ்ச்சி. பரவாயில்ல, சொன்னதை நிறைவேற்றிட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கும் ஓட்டு போடணுன்ற ஒரு இருக்கும். இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன், யாருக்கு போடலாம், இவங்க அதே வந்து அறிவிச்சது போடுவாங்களா போட மாட்டாங்களான்ற ஒரு டவுட்லாம் வருது. பரவாயில்ல, பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது போட்டால் நல்லா தான் இருக்கும். எல்லா மகளிருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2000 ரூபான்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 ரூபாய் விட இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. 2000 நல்ல விஷயம் தான். மக்களுக்கு நல்லா தான் பண்ணுறாரு அவர். எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாருக்கும் ஆட்டோ கொடுத்துக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லா பண்ணிடுறாரு. டாடா ஏசி கொடுத்துக்கிறாரு, எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாரு. அந்த 2000 ரூபாய் கொடுத்தாலும் எங்ககிட்ட வாங்கி தானே எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நீ கொடுக்க தேவையில்லை. பஸ்ஸு ஃப்ரீ வேணாம், கொடுக்க தேவையில்லை. ஒயின் ஷாப்பை மூடு. ஜனங்க யாராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் யோசித்து வந்தால் யார் முகத்தை பார்ப்பாங்க, மக்களை யார் காப்பாற்றுவாங்க, ஏழை மக்களை யார் சரியாக கவனிச்சிக்குவாங்க பார்ப்பாங்கன்னு ஜனங்க வந்து ஒரு 5 நிமிஷம் யோசித்து ஓட்டு போட்டாங்கன்னாவே போதும். 5 நிமிஷம் யோசித்து ஓட்டு போட்டாவே போதும். நாடு நல்லா இருக்கும். எங்கள் இலவாசி எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நிறுத்து. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2000 ரூபா சொன்னதை கொடுப்பார். அது மாற்றம் கிடையாது. அதனால் ஒரு நல்ல ஸ்கீம் இது, நல்லா பண்ணியிருக்காரு. மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவார், அது சந்தேகம் கிடையாது. சந்தோஷம் தான் படுறோம். அவர் கொடுத்தா சந்தோஷம்தான். நல்ல விஷயந்தான் இதெல்லாம். வந்தால் எல்லாருக்கும் ஜனத்தங்களுக்கு எல்லாம் நல்லது தானே, நல்ல விஷயந்தான். கொடுத்தா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும் பொதுமக்களுக்கு. அது ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஏன் வந்தால் எல்லாருக்கும் வரணும்ல, அதையே ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க வரக்கூடாது. கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் சொன்னார் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். 1000 ரூபாய் மக்களுங்களுக்கு கொடுக்குறாரு. அது இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சரி சமானமாக அவர் கொடுக்குறாரு. அது வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு எதனா தேவைன்னா ஒரு கரெக்டாக 14ஆம் தேதினா இன்றைக்கி எங்களுக்கு காசு வரும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். அக்கௌண்ட்டில் போகிறோம், காசு இருக்குது, அதை எடுத்துன்னு வரோம். எங்கள் தேவைக்கு எதனா செலவுக்கு பண்ணுறோம். இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்தது 2000 வாக்குறுதிகள்லாம் திமுக வந்து வாக்காக வந்து மாறாது, பெண்கள் யாரும் வாக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லியும் சில ஆட்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை? நம்ம முடிவு பண்ணுறது இல்லை சார், அது மக்கள் தான் முடிவு பண்ணுறது. நல்லது நினைக்கிறவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. கண்டிப்பாக அவங்க மனசில் யார் பதிகிறாங்களோ கண்டிப்பாக ஓட் போடுவாங்க. காசு இதெல்லாம் வந்து 2வது பட்சம்தான். அவங்களுக்கு யார் நல்லது செய்வேன்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. பெண்கள் வாக்கு முக்கால்வாசி திமுக தான் போகும். அது வந்து காசு எடுக்காதவங்க தான், அந்த கிடைக்காதவங்க தான் அந்த மாதிரி வெறுப்பில் பேசுகிறாங்க. வாங்குறவங்க கண்டிப்பாக அது திமுக ஓட்டு போகும். அதனால் வாக்கெல்லாம் ஒன்றும் மாறாது, ஓட்டெல்லாம் எதுவும் மாறாது. மக்கள் வந்து நம்ம காசை வந்து நம்மளுக்கே கொடுக்குறாரு, நம்ம வாங்கிப்போம், வேணான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கிட்டு நம்ம எப்படி என்ன பண்ணுறோமோ அதை பண்ணலாம் அப்படின்ற இருக்கிறாங்க. ஆனால் வந்து வாக்கு வந்து இந்த வாட்டி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து இந்த 5000 ரூபா போடாமல் இருந்து இந்த 1000 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தாலும் பெண்களோட ஓட்டு பூரா திமுகவுக்கு தான். அது மாற்றமே கிடையாது. அவர் முதலமைச்சராக வந்து இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பையங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காருன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. இன்னமும் பண்ணுவார். அடுத்த ஆட்சி அவர் முதலமைச்சராக வருவார், வந்தால் நிறைய பண்ணுவார். அது சொல்கிறதுக்கு எப்படி சார்? வாய்ப்பு இல்லையே சார். அதை வந்து மக்கள் பணம் கொடுத்துட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா எப்படி? அன்றாட சூழ்நிலை மக்கள் கவனிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி 500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினவங்க 1000 ரூபாய் கட்டுறாங்க. வீட்டு வரி 2000 ரூபா கட்டினவங்க 5000 ரூபா கட்டுறாங்க.
அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, நீ 5000 கொடுத்துட்டா அதை மட்டும் யோசிப்பாங்களா எப்படி? யோசிக்கிறவங்க வாக்கை மாற்றுவாங்க, தெரியாதவங்க வாய்ப்பு கம்மி தான். செலுத்துவாங்க, திமுக தான் செலுத்துவாங்க. திமுக தான் வரும், திமுக தான் இந்த ஆட்சி திமுக தான் வரும். விஜய் வந்து அப்புறமேட்டு விஷயம், திமுக தான் வரும். மகளிருக்காக அக்கறையில் கொடுக்குறாரு. அவங்க கூட பிறந்த சகோதரிங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்குறாரு. இதுக்காக வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு எலெக்ஷன் வருவாருன்றதுக்காகலாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம், அவருக்கு தான் போடுவோம். வீடு வீடு இவர் தான் வருவார், யாரும் வர முடியாதுயா. பசு பிரி இப்படி பொம்பளைங்களுக்கு இவ்வளோலாம் உதவி செய்கிறாருல்ல, கண்டிப்பாக திமுக தான் வரும்.